Hello students, welcome to Hiba Max. 10th standard Max important questions பார்த்துட்டு இருக்கோம். Revision day 13 இன்னைக்கு நேத்துக்கு top 10 important 5 marks கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுக்குற இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சோஷியல் எக்ஸாம் இருக்குன்னு தெரியும், சயின்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு தெரியும். ஒரு சில பேருக்கு செகண்ட் டிவிஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் மேக்ஸ்க்காக ஒரு half an hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த 10 நிமிஷம் போட half an hour தான் இருக்கும். மறக்காம இந்த ஒர்க்கை மட்டும் முடிச்சிருங்க. இந்த மாதிரி ரிவிஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானை செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் யாரெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை போய் பாருங்க. ஆன்லைன் கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். First question, chapter 1, exercise 1.4ல 10th question. ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி கொஸ்டின் தான் இந்த ரிவிஷன் சம்மில் கேட்டிருந்தாங்க. லிமிட்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். -5 2, 2 6, 6 9. அப்புறம் f of -3 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், 2 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். தென் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ 4 சப்டிவிஷன் இருக்கு. ஈச் சப்டிவிஷன் 1 மார்க் கேரி ஆகும். லாஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் 2 மார்க்ஸ் கேரி ஆகும். ஸோ எல்லா சம்மையும் அட்டென்ட் பண்ணணும். Chapter 2ல 2.5ல question number 12. So question number 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா, the ratio of 6th and 8th term of an AP is 7:9. So இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? T of 6 divided by T of 8 is equal to 7/9. இப்போ T of 6 னா a plus n minus 1, அப்போ 5 into d. அதே மாதிரி divided byலையும் a plus a plus 7d is equal to 7/9. அப்புறம் cross multiple பண்ணிட்டு செய்வோம் இல்லையா? ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே இந்த கொஸ்டின் எப்படி செய்யலான்ற ரீகால் பண்ணுங்க. சாப்டர் 3 3.5 கொஸ்டின் நம்பர் 4. எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் -2 கேட்குறாங்க இல்லையா? ஸோ எக்ஸை வந்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடணும். கீழே வந்து 3 காமனாக எடுக்கணும், மேலே ஃபேக்டரைஸ் பண்ணி கேன்சல் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே 2 காமனாக எடுத்துகிட்டு கீழேயும் ஃபேக்டரைஸ் மேலேயும் ஃபேக்டரைஸ், காமனாக ஒரு ஃபேக்டர் வரும், நம்ம கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஈஸியான சம்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸும் கேட்பாங்க 3rd சாப்டர்லேருந்து. அடுத்து சாப்டர் 4. சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.4ல கொஸ்டின் நம்பர் 9. ஷோ தட் த ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். ஸோ இது எக்ஸசைஸ் 4.4ல இருக்கிற ஒரு கொஸ்டின், தியரம் மாதிரியே இருக்கும். அடுத்தது சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.3 கொஸ்டின் நம்பர் 11. யூ ஆர் டவுன்லோடிங் அ சாங். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். Percentage y of megabyte remaining to get downloaded in x second is given by equation கொடுத்துட்டாங்க. Find the total MB of the song. After how many seconds will 75% of the song gets downloaded? After how many seconds the song will be downloaded completely? ஸோ முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? கவனமாக பார்த்துக்கோங்க. சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.3ல கொஸ்டின் நம்பர் 5. From the top of the lighthouse, the angle of depression of 2 ships. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லைட் ஹவுஸ்லேருந்து 2 ஷிப்புக்கு நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்க்குறோம். அந்த ஆப்போசிட் சைடு தான் 30 ஒன்று 60 டிகிரி ஒன்று. ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் வந்து ஹெச்ன்னு கொடுத்துட்டாங்க. and the line joining the ship passes through the foot of the lighthouse. ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. ஷோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப். இந்த ஷிப்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து 4h/√3 நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்ட் கண்டுபிடிப்போம், அப்புறம் இந்த பார்ட் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த சம்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலன்னா இப்போ நோட் பண்ணிவிடுங்க. ஒரு ரிவிஷன் நோட் போட்டுருங்க. அந்த ரிவிஷன் நோட்டில் நான் சொல்கிற சம்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க, எழுதி வச்சுட்டே வாங்க. ஆனுவல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். அடுத்து சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.2 கொஸ்டின் நம்பர் 5. A right angled triangle whose sides are 6, 8, 10 is revolved about the sides containing the right angle in 2 ways. இந்த லைன் இந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ஃபர்ஸ்ட் இப்போ PQRன்னு இருக்கும். PR வச்சுட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம், அப்புறம் PQ வச்சுட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த சம் தான் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம்ஸ் ஆஃப் த 2 solids so form. இது ரெண்டத்தோட வால்யூம் கண்டுபிடிக்கணும், அது டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின் சாப்டர் 8. சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.4ல கொஸ்டின் நம்பர் 12. 12th question, if A, B, C are 3 events such that probability of B is twice that of probability of A and probability of C is thrice that of probability of A. And அதுக்கப்புறம் P of A intersection B 1/6, B intersection C கொடுத்துட்டாங்க, A intersection C, A union B union C கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு ABC என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பி ஆஃப் பின்னா என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க ட்வைஸ் என்ன ட்வைஸ் இல்லையா, அந்த மாதிரி பி ஆஃப் சி வந்து thrice that of probability of A. அப்போ 3 times of P of A. இதை வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். P of A ஒன்று, P of B ஒன்று, P of C. கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்கள் வந்து ஒரு சம் பார்க்கும் போதும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்படி தான் செய்ய போகிறோம், இதுதான் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நேற்றுக்கு ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஒரு ஆன்சர் ஷீட் காமிங்க பசங்களுக்கு எப்படி வந்து அட்டென்ட் பண்ணணும்னு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து என்னோட பசங்கள்கிட்ட கேட்குறேன். நல்ல ப்ரெசன்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன், சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எழுதுறது கரெக்டாக எழுதுகிறோம், நமக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு நினைப்போம். நம்மளை விட நிறைய பேர் நல்லா எழுதுவாங்க இல்லையா, அது ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் எப்படி பெட்டராக எழுதலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் சொல்கிறேன், எப்போவுமே கொஸ்டின் நம்பர் எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன்ட்டு எழுதுங்க. நான் வீடியோவில் எப்போவுமே எழுதுவேன் பாருங்கள், சொல்யூஷன் பக்கத்தில் கிவன் எழுதிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பி ஆஃப் ஏ ஒன்று எடுக்கணும், பி ஆஃப் பி என்ன சொல்லியிருக்காங்க 2 times ஆஃப் பி ஆஃப் ஏ. அதே மாதிரி பி ஆஃப் சி என்ன சொல்லியிருக்காங்க 3 times ஆஃப் பி ஆஃப் ஏ. அதுக்கப்புறம் கிவனில் என்னென்னு எழுதணும், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன. ஸோ கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்க வேல்யூ, அதுக்கப்புறம் ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் கால்குலேஷன், லாஸ்ட்டில் ஃபைனலாக சொல்யூஷன் என்ன, இதையும் நம்ம வந்து எழுதணும். இது கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறையவே செய்யாது. கிளியராக அவங்க வந்து பார்ப்பாங்க, கிவன் இருக்கா, ஃபார்முலா இருக்கா, கால்குலேஷன் இருக்கா, ரிசல்ட் எழுதியிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மார்க் போடுவாங்க, எங்கேயுமே குறைக்க மாட்டாங்க. இப்போ சொல்யூஷன் எழுதலைனாலே ஒரு சிலவங்க ½ மார்க் குறைச்சிருவாங்க. எதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த சான்ஸும் கொடுக்காதீங்க. டெய்லி நான் 1 words சொல்லியிருக்கேன், 1 words பார்த்துருங்க. கிராஃப் ஜியாமெட்ரியில் இன்னும் யாரெல்லாம் ஃபுல் மார்க் எடுக்கலையோ அதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ டெய்லி நான் கொடுக்குற சம்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சம்மையுமே டெஸ்ட் எழுதி பாருங்கள், செல்ஃபாக கரெக்ட் பண்ணி பாருங்கள். தப்பாக வர சம்ஸ் எல்லாம் ரீரைட் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எழுதி பார்த்துட்டு அது கரெக்டு தான் விட்டுறக்கூடாது. எழுதி பார்த்ததை கரெக்ஷன் பண்ணும். ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணி அதில் எங்கே தப்பு இருக்குது, நம்ம வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்கோம்னு நினைப்போம், பட் அங்கே எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், நமக்கே தெரியாது அது ஆக்சுவலாக. ஸோ நீங்களா செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வந்து தெரியும், இந்த இடத்துல நம்ம அன்றைக்கி மிஸ்டேக் பண்ணோம், நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் அப்போ நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, 1 words வந்து டெய்லி ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. ஈச் டே ஒரு சாப்டர் நீங்கள் எடுக்கும்போது எக்ஸாம் அப்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நமக்கு பெரிய பேர்டனாகவே அது தெரியவே செய்யாது, சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.